ஹாய் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, குட் மார்னிங். மெயினாக இளைஞர்களே, ஆமாம், தாத்தா வந்து கடுமையாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மேலே அந்த அளவுக்கு நான் பாசத்தை வச்சுருக்கேன், அதனால தான் கடுமையாக பேசுகிறேன். இதானா உங்களுக்கு என்ன விரோதியா? உங்கள் அப்பா அம்மா வந்து செய்யாததை ஞாபகம் நிறுத்தாததை நான் ஞாபகம் மூர்த்தின்னு இருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து இவ்வளோ திமுறாக பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சரி, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கி வாழ்க்கை பண்ணதே கிடையாது. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற காலம் பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ இது அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டதுனால உன் பிள்ளைங்க ரோட்டில் இருக்க இல்லையா? அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த சின்ன அறிவு கூடவா உங்களுக்கு எட்டலை? என்னடா இந்த கிழமை இன்றைக்கோ நாளைக்கோ சுடுகாடு வா வான்னு சொல்லுது. டெய்லி அரைச்சமாகவே அரைகிறானே இந்த கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே ஓட்டு போடாதீங்கன்னு. காரணம் என்னென்னா, என் வயது 62 வயது. நான் 45 வருடங்களாக எனக்கு அறிவு தெரிந்த காலங்களிலிருந்து நான் பார்க்குறேன். ஆமாம், தமிழகாகட்டும் இந்தியாவட்டும் எந்த துறையுமே மக்களுக்கு சேவை செய்த துறையாக இல்லை. எல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை கழுத மேய்க்கிறதா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் போய் மெய்யின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அங்கே தான் ஓபி அடிக்க முடியும், அங்கே தான் திருட முடியும், அங்கே தான் ஏமாற்ற முடியும், அங்கே தான் லட்சம் வாங்க முடியும், அங்கே தான் மக்களை போட்டு மிதித்து அவங்க இயலாமை, அவங்க அறியாமை, அந்த படிப்பு அறிவு இல்லாத அவர்களை ஏமாற்ற முடியும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இளைஞனே, வாலிப பெண்ணே, நல்லா சிந்தித்துப்பார். இன்றைக்கும் கிராமங்களில் அந்த பொங்கல், அப்புறம் அந்த தீபாவளி, அப்புறம் ஏதோ பண்டிகை அன்றைக்கி மட்டும்தான், அதுவும் வருஷத்துக்கு 2 ஏதோ துணி பிள்ளைங்களுக்கு, எல்லாம் பெற்றவர்களுக்கோ யாருக்கோ 2 துணி தான், 2 ட்ரெஸ்ஸு தான் வாங்கிக்கிறாங்க. 90% மக்கள் உலகம் பூரா கிராமங்களில் ஏழை மக்கள் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் பணக்காரன் அந்த ஜெயலலிதா எடுத்துக்கா, ஜெயலலிதா தான் செத்து போனாங்களே, எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு எம்ஜிஆராக தான் பிடிக்கும், வேறு யாரையுமே எனக்கு பிடிக்காது. எத்தனை வச்சுருந்தாங்களாம் ஸ்லிப்பர்ஸ், அதான் 3000க்கு மேலேங்க. ஏன்னா இருக்கிறது 2 காலு, அது சுகர் வந்த காலு. அந்த சுகர் வந்த காலுக்கு எதுக்குங்க அத்தனை ஜோடி செப்பல்ஸ், எதுக்கு கிலோ கணக்கில் நகை, அதான் பிடிங்கின்னு போட்டாங்க. அவங்க சொத்தெல்லாம் நக்கின்னு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நடிகை, ஒழுங்காக நடிகையாக இருந்திருந்தால் எப்பேற்பட்ட ஒரு வாழ்ந்திருக்கலாம். அந்த சசிகலாபா கூட சேர்ந்து சென்னை மாநகரில் காரில் போனால் பார்க்குறதெல்லாம் வாங்குவாங்களாமா. கொஞ்சமாவது சிந்திங்க வாலிப பெண்களே, இளைஞர்களே. யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இளைஞனே, வாலிப பெண்ணே, என் மீது கோபித்துக்கொள்றியா? கோபித்துக்கொள். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறமா கோச்சிக்கோ. இப்போ கல் தோன்றுவதற்கு முன்பு, புல் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் தோன்றிச்சின்ற முந்தைய மொழி எங்கள் மொழி அப்படின்னு மாறுதடி பேசுகிறேன். அதே நேரத்தில் இதையும் பேச வேண்டியதுதானே? கல் தோன்றும் பொழுதே புல் தோன்றும் போது எங்களிடம் லஞ்சம் வாங்குவது, ஏழை மக்களை வாட்டி வதைப்பது, அரசன் அந்த மந்திரிகள் அவங்க மூத்தத்தை வாங்கி குடிக்கிறது, காலம் காலமாக மன்னனும் மத குருமார்களும் அவங்ககிட்ட வேலை செய்யலாம் பாரு, காவலன், அதான் இன்னைக்கு போலீஸ்காரன். அன்றிலிருந்து இன்று வரை உன்னை போட்டு மிதிக்கிறானே, சாணி மிதிக்கிற மாதிரி கொஞ்சம் கூடவா இந்த நவீன காலத்தில், இந்த டெக்னாலஜி, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி காலத்தில் கூட உனக்கு அறிவு வரலன்னா உன் பிள்ளைங்களை எவன் காப்பாற்றுவான்? இளைஞனே, வாலிப பெண்ணே, என் மீது நீ கோச்சிக்கிற, ரைட்டு, ஓகே. நான் உங்கள் அப்பா அம்மாவை திட்டுறேன். ஆமாம், ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை சரியாக வளர்க்கலை. அவங்க வந்து காசுக்கு இது பிரியாணி கோட்டருக்கெல்லாம் காசு வாங்கி காலங்காலமாக காமராஜர் காலத்துலேருந்து, அதான் சொல்லிட்டல, அரசாங்கத்துலேருந்தே இது அந்த அப்போ முகலாயர் பேரரசு, அந்த பேரரசு, டச்சு கிச்சி, வெள்ளைக்காரங்களுக்கார, பிரிட்டிஷ், நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன், உலகம் பூரா தான் சொல்கிறேன், உலகம் பூரா திட்டு பசங்க தான் சொல்கிறேன். ஆனால் இதில் பாதிக்கப்படுவது யார்? ஏழை மக்கள்.
99% ஏழை மக்கள். ஒரே 1% பணக்காரன் இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருப்பான். நீ அவனுக்கு ஓட்டு போடுவ, அவனுக்கு நீ ஜால்ரா போடுவ, நீ அவனை தூக்கி தோல் மேலே அடித்து அவனுங்களை தோற்றி விட்டுட்டு நீ ராஜ்யத்தை உன் கையில் எடு. நீ ஒரு புரட்சிக்காரனாக இருக்க வேண்டாம். உன்னை நான் கொலை செய்ய சொல்லலை, கொள்ளடிக்க சொல்லலை, கற்பழிக்க சொல்லலை. உன் பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டு விட்டாயே இந்த நாதாரிகள் பேச்சை கேட்டு இவன் கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நம்பி 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 மண்ணா போயிட்டியப்பா. அதை தான் கொஞ்சம் கவனின்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, இனிமையானவர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த போன எலெக்ஷனில் கொரோனாவுக்கு முன்னாலே கண்ணு எதிர்க்கங்க பெரிய கோடீஸ்வரன் தாம்பட்டில் அந்த எப்படி 40-50 கோடி ரூபா போகுங்க அந்த சொத்து. அவன் வீட்டில் ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியரு, சொந்த பெரிய குடும்பம். கண்ணு எதிர்க்க பேசுகிறாங்க. ஏங்க எங்கள் வீட்டில் மொத்தம் 26 ஓட்டு இருக்குது, ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பேன்னு பேரம் பேசுகிறாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய சொத்து, கார், என்ன மாதிரி காரு, டாக்டரு. அப்போது நான் உன்னை கேட்குறேன், நீ என்னைக்காவது ஒரே ஒரு நாளாவது நீ உன் அப்பளோ உன் ஆத்தாலோ நீயோ கட்சிக்காரங்கிட்ட காசுக்கு வாங்கி நீ ஓட்டு போட்டுட்ட பிரியாணி தின்னுட்டு தான் நீ தான் தேச துரோகி. இந்த நாடு இன்னைக்கு அழிஞ்சின்னு இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். வரப்போகிற சுனாமிக்கு காரணம் நீ தான். இந்த உலகம் அழிய போகிறதுக்கு காரணம் நீ தான். இதெல்லாம் ஒழுங்கு. அதனால தான் உன் புள்ள ரோட்டில் அங்கே இங்கே பிச்சு எடுத்துன்னு இருக்குது. அவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? இப்படி கேட்குறாயா? நீ கூட கேட்குற. என் வீட்டில் 10 கோட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்குற? நீ எத்தனை வருடங்களுக்கு முன்னால் அந்த நாட்டை அழிச்சிட்டிங்களாடா பாவீங்களா? கொஞ்சமாவது திருந்துங்களா? இயற்கை படுக்கோவத்தில் இருக்குது. சாவச்சு போட்டு போயிடும். எலெக்ஷன்லாம் ஒரு மைலும் நடக்காது. அப்புறம் பார்த்துக்குங்க. செல்லங்களே, 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய உத்தம புத்திரர்களே, செல்லம் தாத்தா சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாமே பொய்யை சொல்லி ஏமாற்றியே வளர்த்துட்டாங்க. ஆமாம், கடன் வாங்கு, திருடு, அதை பண்ணு, ஆட்டையை போடுன்னு சொல்லியே வளர்த்துட்டான். நல்லதை சொல்லி எவனுமே வளர்க்கல. உன் அப்பாவும் வளர்க்க. ஆனால் என் அப்பா எங்கள் அம்மா என்ன வளர்த்தாங்க. இன்றைக்கி என் அம்மா வளர்த்தது தான் நான் உட்காந்து. நான் ஒன்றும் சம்பாதிக்கல. உண்மை பேசுகிறவனுக்கு எப்படி காசு கிடைக்கும்? நான் காலகாலமாக உண்மை பேசுகிறதுனால நான் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கல. என் அம்மா அப்பா சம்பாதிச்சு வந்த சொத்தில் நான் உக்காந்துக்கினேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பயங்கரமான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இங்கே நடந்துக்குது. ட்ரம்ப் போட்டு முடுக்குன்னு முடுக்கிறாரு. யார்? டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா பயங்கர வீழ்ச்சியில் போயின்னு, நாடே பயங்கர வீழ்ச்சியில் போயின்னு இருக்குது. நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு செல்லம். நீ எந்த பாவமும் பண்ணலை செல்லம். 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம பிள்ளைகள் எந்த பாவம் பண்ணுச்சு? ஏன் அந்த பிள்ளைங்களை எப்படி சாவடிக்கிறீங்க பாவிகளா? கொஞ்சமாவது திருந்துங்களா? என் குழந்தைங்க செல்லம், அப்பா அம்மா எல்லாம் பொய்ய சொல்லியே உன்னை வளர்ப்பான். கொஞ்சமாவது தாத்தா மாதிரி நிமிர்ந்து நில் கற்றுக்கோ. ஆமாம், உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன், உழைப்பவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். சாவு அவனை நெருங்காது. நெருங்கினாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சாவாக அது இருக்கும். செல்லம், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம புத்திரர்களே, தாத்தா சொல்கிறேன், உன் அப்பா அம்மா உங்களை கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதை விட்டுரு. இங்கே பார், இந்த நதிகள் ஆகட்டும், இந்த கடல் ஆகட்டும், காடு மேடுகள் ஆகட்டும், மரங்கள் ஆகட்டும், செடிகள் ஆகட்டும், கொடிகள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், யாரும் பணம் வேணும்னு சொல்லி ஓடுறது இல்லை. ஜாதி மதம் பார்த்து அது சேவையை அது செய்வதில்லை. காற்று உன்னை ஜாதி பார்த்தா அது உன் மேலே படுது. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் பஞ்சாங்கன்றான். பஞ்சாங்கம் மீன்ஸ் வாட்? பாஞ்ச் 5ன்னு அர்த்தம். பஞ்சாங்கம் பார்த்து சொல்ல மயிரை பிடுங்குவான் ஜோசியக்காரன் திட்டு பையன். நாடி ஜோதிடம், மயிறு ஜோதிடனுவான். நாடியை பார்த்து நோயை கண்டுபிடிப்பவன் நான் மனிதன். ஜோசியம் சொல்லி கொடுப்பவன் மனிதன் இல்லை. நாடி பிடித்து நோய் பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சிடுவான். இந்த டாக்டர் கிட்னி திருடுறான், செத்தாஸ்கோப் போட்டுன்னு. தாத்தா சொல்கிறேன், இயற்கை உன்னை ரோட்டில் கடக்கிறதுக்காக உன்னை படைக்கலை. படைச்ச எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக உன்னை படைச்சிருக்கு. இந்த நாதாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு பொய்யை சொல்வது, ஏமாற்றுவது, திருடுவது, அயோக்கியத்தனம் பண்ணுவது, குடிப்பது, ஊசி போடுவது என்று குடித்து விட்டு ரோடில் வாந்தி எடுத்து கிடக்காதே. ஆமாம், காலம் ரொம்ப பயங்கரமான காலம் இந்த காலம். செல்லங்களே, பிள்ளை செல்வங்களே, 8 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளை செல்வங்களே, இங்கே பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் பின்னால் நான் ஓடாத சொல்ல மாட்டேன், உழைத்து. ஆமாம், பார், உண்மையான பஞ்சாங்கம் என்ன தெரியுமா? உண்மையான பஞ்சாங்கம் மனைவி, அப்புறம் என்னது
வீடு மனைவி மக்கள் குடும்பம், வீடு மனைவி மக்கள் குடும்பம். இதுதான் இதுதான் வந்து இயற்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம். புரியுதா? ஆமாம், இருக்க இடம், சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி பற்றாக்குறைக்கு இந்த உலகமே உண்ணுது. இந்த உலகத்தை நீ தான் தாங்கி வழி நடத்த வேண்டிய நீ, உன் அப்பா அம்மா அவன் இவன் என்னமோ கட்சிக்காரன் மயிருக்காரன் சொல்கிறான் சொல்லிட்டு ஓட்டை போட்டு நாட்டை கூறு போட்டு விட்டீங்களே செல்லம். மீன்கள் வாழக்கூடிய குளங்களை கூறு போட்டு கட்சிக்காரன் விற்கிறான். தப்பு இதெல்லாம். தயவு செஞ்சு திருந்து. இப்பொழுது நீ சிந்திக்கவில்லை என்றால் எப்பொழுது சிந்திக்க போயாய் என் செல்லமே? 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் உத்தம புத்திரர்களே, இப்பொழுது நீ சிந்திக்காவிட்டால் எப்பொழுது சிந்திக்க போகிறாய்? காலம் பதில் சொல்லும் என்று காத்திருக்காதே. உன் கையில் தான் இருக்கிறது எல்லாமே. உன் கையில் தான் எல்லாமே. இன்பம் துன்பம் சுகம் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ். ஆசை போவாது விண்ணிலே, கால்கள் போவாது மண்ணிலே, பாலம் போடுங்கள் யாராவது, பாடி ஆடுங்கள் என்றாவது. Anybody is there? யாராவது பூமிக்கு வானத்துக்கு ஒரு பாலத்தை கட்டுங்களேன். பிரிட்ஜ் பிரிட்ஜ் பிரிட்ஜ். பைத்தியக்காரர்களே, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. இங்கு பண்போடு வாழ்ந்திருந்தால் பாதகம் இல்லை. சிறையில்லாமல் தள்ளாடும் சின்னம் என் கண்ணோரம் இந்நேரம் கண்ணீர் துளிகள். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாதகம் இல்லை. DSLR camera lovers, you must know about the lights. Lights very important. ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது லைட்ஸில். இதை பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் படித்து குயிக்காக படிக்கிறேன், அப்புறம் 40 நிமிஷம் ஓடிடும். பார்த்தீங்கன்னா முக்கிய ஃப்ளாஷ், அதாவது கீ லைட்டு, அப்புறம் பேக்ரவுண்ட் லைட்டு, அப்புறம் ரிஃப்ளெக்டட் அதாவது பிரதிபலிப்பான் அந்த மாதிரி, அப்புறம் அதிக வெளிச்சம் போல்டு ஹைலைட்டு, அப்புறம் அடர்ந்த வெளிச்சம் ப்ராட் லைட்டு, ஃப்ளாட், அப்புறம் நிறைய இருக்குங்க. ஆமாம், லூப் லைட்டிங், ரிம் லைட்டிங் மாதிரி, அப்புறம் பட்டர்ஃப்ளை லைட்டிங், அப்புறம் ஷார்ட் லைட்டிங், ஏகப்பட்டது இருக்கிறதுங்க. என்னென்னமோ அது அமைப்பு பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால் நல்ல எண்ணங்கள் வேண்டும். பறவைகள், இயற்கையை படம் பிடிப்பவர்கள் சிறந்த அவார்ட்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் பொம்பளைங்களோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் செல்ஃபோனை வந்து நான் திட்டுவதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க இப்போ ஐஸ்கிரீம் உங்களுக்கு புரியுன்னு வைங்களேன். செல்ஃபோன் ஐஸ்கிரீம், ஆனால் கேமரா ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. DSLR கேமரா லவர்ஸ், இது பார்த்தீங்கன்னாக்கா நிக்கான் டெலிலேன்ஸ் இது. ஓகேங்களா? 70x300. அப்புறம் இது வந்து கிட்டு நம்ம ஏற்கனவே இந்த பாடியில் இருந்தது. இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ரிமூவ் பண்ணிலாம் போட்டு காட்டியிருக்கேன். அப்புறம் திஸ் ஒன், இது வந்து வைடு. இது பற்றியும் நம்ம ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், போய் பழைய வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி மேக்ரோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேக்ரோ. இந்த லென்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லென்ஸ் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் பேசுகிறாங்க ஓடுது. ஏன்னா எனக்கு 40 செகண்டில் சொல்லி ஆகணுங்க, இல்லைன்னா கஷ்டங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து காட்டுன்றான் பைத்தியக்காரன் லூசு கம்னாட்டி. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ஃபோட்டோ எடுத்து காட்டுங்களாம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸோட இருக்க அந்த பைத்தியக்காரங்களை என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் DSLR கேமரா லவர்ஸ், இது பார்த்தீங்கன்னா 300 தான். இது வந்து 300. தட் மீன்ஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தென்னை ஒரு 300 மீட்டர்ஸ். ஒரு தென்னை மரத்தில் ஒரு கொக்கு இருக்குது. அதை பக்காவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பக்காவாக வந்து பிளர்கள் இல்லாமல் அப்படி எடுக்கிறது. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ ஒரு பறவை பருகுது. ஆமாம், அது வந்து இட்ஸ் மூவிங். நிற்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கிற அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், ஒரு பறந்துன்னு இருக்கிற மூவிங், ஒரு காரு ரன்னிங்கில் இருக்குது அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம போக பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து நம்ம அந்த மேக்ரோ இதை பார்த்தீங்களா? இந்த மேக்ரோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேக்ரோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது அடுத்த வீடியோவில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது காட்டுறேன். விவர்ஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே ஒயிட் கலரில் ஒரு டாட் இருக்கா? அந்த டாட்டு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இது பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த லென்ஸை வெளியே எடுக்கணுன்னா எடுக்க முடியாது. என்ன
சாரி, நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல வேலை, இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்க முடியும், என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. ஆனால் அதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் இருக்கா, இது ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து ஒரு லெஃப்ட் சைடு அப்படியே பண்ணால் எடுத்துடலாம். இது வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாதுங்க, உடனே க்ளோஸ் பண்ணிடணும். நான் இப்போ மேக்ரோ போட போகிறேன். மேக்ரோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஏற்கனவே கவர்டில் தான் இருக்குது. இதை வந்து கழட்டிடணும். ஓகேவா, இதை வந்து கழட்டிட்டு ஓகே ஆக்டிவேட்டர் பேசலாம். இதை வந்து கழட்டிடணும். இதை வந்து கழட்டிடணும். இது ஓப்பனில் இருக்கவே கூடாதுங்க, இது கழட்டிடணுங்க. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். விவர்ஸ், இது நிக்கான் பாடி 7200. இங்கே பார்த்தீங்களா, இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், ரேகை படக்கூடாது, தண்ணி படக்கூடாது, எதுவுமே படக்கூடாது. நான் வேறு பாருங்கள், இப்படி ஓப்பன் ரொம்ப நேரம் வச்சுன்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வேறு மேக்ரோ வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டாட் இது பாருங்க, இங்கே ஒரு டாட் தெரியுதா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாட் தெரியுதா, இந்த 2 டாட்டும் பக்காவா என்ன அது அப்பா உட்காந்துருச்சு. உட்கார வச்சுட்டா நான் லாக் பண்ணுறேன். அப்பா லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணியாச்சு. ஸோ நான் அது கீழே விழாது. சரி, நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். அந்த ஓப்பன்டில் இருந்தது பார்த்தீங்களா பாடி, அது உள்ளே தான் உங்களுக்கு வெளிச்செல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிஜிட்டல் நிறைய செயல்பாடுகள் உள்ளே இருக்குது. நமக்கு மெக்கானிசம் தெரியாது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம் வீவர்ஸ், இந்த உலகத்திலேயே யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு பெரிய வித்தகர்களெல்லாம் இல்லை. எல்லாம் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். நான்லாம் எதையுமே இன்னும் கற்றுக்கல, உங்களுக்கு அது தெரியல. ஆமாம், இன்னும் நான் வந்து எனக்கு 62 வயசாச்சு, இன்னும் முதல் படி கூட வரல. 2வது படி 3வது படினா கடல் அளவு இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அதனால் சும்மா நான் தான் குரு, அப்புறம் ஆமாம் எந்த வந்து உருவு அதெல்லாம் சொல்கிறவனெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். மாதா பிதா குரு தெய்வத்தையே நான் மதிக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயர்கலை 64, அதை அரையும் குறையமாக கற்றுக்கிட்டவன் போய் காலில் விழு, மற்றவன் காலிலலாம் விழாத.